பன்னை யூஸ் பண்ணி சிக்கன் கொத்து பர்கர் எப்படி செய்யலான்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஜாரில் போனில் சிக்கன் பீஸை போட்டுட்டு அதுக்கு மேலே மழை சாரல் மாதிரி உப்பை தூவி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஊற வைப்போம். நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்ஸி ஆன் பண்ணிவிட்டு கரகரன்னு அரைக்க வேண்டியதுதான். பாருங்கள் எவ்வளோ பக்காவாக மைஞ்சிருக்கு. அடுத்து அதுக்கு மேலே வெங்காயம், மிளகாத்தூள், பெப்பர் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைய வேண்டியது தான். குத்து குத்துன்னு கைமா பிசைகிற மாதிரி பிசைஞ்சா நல்லா சாஃப்டாகிடும். கொஞ்சம் கட்டியானதுக்கப்புறம் கொத்தமல்லியை மலை சாரல் மாதிரி தூவி விட்டுட்டு பிசைய வேண்டியது தான். இதுக்கு மேலே பிசைஞ்சால் சிக்கன் குழன்னு ஆகிடும். அதனால் நம்ம 4 குத்து குத்திட்டு வச்சுடுவோம். அடுத்து பிசைஞ்ச மாவை அடை சுடுற மாதிரி இல்லை, வடை சுடுற மாதிரி 4 தட்டு தட்டிட்டு தட்டில் வச்சுடுவோம். வாவ், சூப்பராக வந்திருக்குப்பா. நெக்ஸ்ட்டு இந்த 2 முட்டையை வச்சு ரெசிபி பண்ண போகிறதில்ல, மைனஸ் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி இது 2த்தையும் எப்படி வேக வச்சேன்னு கிளிப்பு போடுறேன், பார்த்துட்டு வந்துடுங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, அதுக்கு தான். ஓகே, முட்டை கூட 5 பூண்டு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் உப்பு போட்டுட்டு 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு, நெய்யெலாம் இல்லை எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சிக்க வேண்டியது தான். நல்லா அடித்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா வாவ், வாசனையே செம சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் பிசு பிசுன்னு இல்லாமல் கொஞ்சம் கட்டியாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதுதான், வேறு என்ன பண்ணுறது. இப்போது தட்டின அடையை தட்டின வடையை பேனில் போட்டு 2 பக்கமும் சூடு பண்ணி திருப்பி போட்டால் பர்கருக்கு நடுவில் வைக்கிற பாட்டி, ஐயோ இல்லைங்க, பேட்டி ரெடி ஆகிடும். பாருங்க, நமக்கு ஆவி பறக்க பேட்டி ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறப்ப நாக்கில் எச்சி ஊறுதில்ல. எனக்கும் அப்படி தான்ப்பா இருக்குது. வெயிட் பண்ணுவோம், இல்லைன்னா பச்சையாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கன்ஃபர்மேஷனுக்கு ஸ்பூனை வச்சு நல்லா வெந்திருக்கான்னு பார்ப்போம். ஓகேப்பா, நல்லா வெந்திருக்கு. இப்போ 4த்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து சாப்பிட வேண்டியது தான். ஐயோ, எனக்கு பேசுகிறப்பே நாக்கில் எச்சி ஊறிடுச்சுங்க. அப்பாடா, ஒரு வழியாக எல்லாத்தையும் சுட்டு முடித்து தட்டில் போட்டாச்சு. இதோட நம்ம நெக்ஸ்ட்டு பர்கர் செய்ய வேண்டியது. பர்கர் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பன்னை 2ஆக வெட்டுவோம். ஃபுல்லாக வெட்டாமல் பாருங்க, முதல்ல வாய் மாதிரி திறக்கதா அந்தளவுக்கு வெட்டணும். நெக்ஸ்ட்டு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு அரிஞ்ச கோஸ் கூட நம்ம அரைச்ச மைனஸையும் டொமேட்டோ கெச்சப்பையும் சேர்த்து நல்லா கிண்டிக்க வேண்டியது தான். நல்லா ஜூஸி ஃப்ளேவர் வர்ற அளவுக்கு நம்ம அப்படியே கிண்டிகிட்டே இருக்க வேண்டியது தான். இதோ பாருங்கள் எவ்வளோ பக்காவாக நம்மளுக்கு வந்திருக்கு. ஃபைனலாக 2 ஹவர் ப்ராசஸுக்கு அப்புறம் நம்ம பர்கர் செஞ்சு முடிக்க போகிறோம். ஆமாப்பா, இன்னும் முடியல. அதுக்கு ஃபஸ்ட்டு பன்னுக்கு நடுவில் கெச்சப்பை போட்டுட்டு நல்லா தடவிக்க வேண்டியதுதான். கெச்சப்பை தடவினதுக்கு அப்புறம் மைனஸ் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல, அந்த மைனஸ் அதை போட்டு நல்லா தடவிக்க வேண்டியது தான். அதுக்கு மேலே என்ன வைக்கணும், நம்ம பாட்டி, இது பாட்டின்னு தான்ப்பா வருது. ஓகே, அதை வச்சாச்சு. அதுக்கு மேலே சீஸை வச்சு அதுக்கு மேலே நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயமோ தக்காளியோ, நான் வெங்காயம் மட்டும்தான் அரிஞ்சேன், தக்காளி மட்டும்தான் அரிஞ்சேன். தக்காளி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்ச கோஸ் ஸ்டஃபிங்கை போட்டுட்டு பன்னை மூடனா நம்மளுக்கு பர்கர் ரெடி ஆகும்னு நினைப்பீங்க. ஆனால் அதான் இல்லை. கொஞ்சம் நேரம் பேனில் வச்சு ஹீட் பண்ணாதான் நம்மளுக்கு பர்கர் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகும்ப்பா. எப்பா, பார்க்குற உங்களுக்கே இவ்வளோ கடுப்பாக இருக்குன்னா இதை வீடியோ எடுத்து இம்மா நேரம் பேசிட்டு இருக்கேனே, ஐயோ. சரி விடுங்க, எல்லாம் உங்களுக்காக தான். இதுக்காகவே நீங்கள் ஒரு லைக்கை போட்டுருணும். என்ன நண்பா? ஓகே நண்பா, லைக்கை போட்டு. அம்மா துண்டு பர்கர் செய்கிறதுக்கு எம்மா துண்டு நேரம் போகுது பாருங்களேன். கிட்டத்தட்ட இந்த 3 பர்கரை செய்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகுது. பட் பரவாயில்ல, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட உள்ள ஸ்டஃபிங் நல்லா வந்திருக்கு. பாருங்கள், பார்க்கவே நல்லா இருக்குப்பா. இதை ட்ரை பண்ணி பார்ப்போம், நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. ஒரு கடி கடிச்சு பார்ப்போம். வா வா வா, உண்மையிலே சூப்பராக இருக்குப்பா. நான் நினச்சே பார்க்கல நம்மளா இவ்வளோ சூப்பராக பண்ண அளவுக்கு இருக்குது.
நீங்களும் மறக்காம உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.